ஹலோ. ஒரு ஊரில் ஒரு வயசான பெரியவர் இருந்தாருங்க. அந்த பெரியவர் மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்தார். அவருக்கு 2 பார்வையுமே தெரியாது. அந்த வழியாக வந்த ஒரு இளைஞன், யோ இந்த பக்கம் யாராச்சும் போனாங்களா பாத்தியா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், இல்லை நான் யாரையும் பார்க்கல தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. இரண்டாவதாக வந்த ஒருத்தர், ஐயா இந்த பக்கம் யாராச்சும் போனாங்களா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், இப்போ தான் ஒருத்தர் இந்த மாதிரி கேட்டுட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு. மூன்றாவதாக வந்த ஒருத்தர், ஐயா வணக்கம், இன்ற வழியாக வேறு யாராவது சென்றார்களா பார்த்தீர்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், மன்னா இப்பொழுதுதான் 2 பேரும் உங்களை கேட்டுட்டு போனாங்க, மூன்றாவதான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மன்னன் கேட்டாரு, உங்களுக்கு 2 பார்வையுமே தெரியல, நான் மன்னன்றதை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரு, நீங்க பேசுற பேச்சை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் போனது உங்களோட சேவகர், இரண்டாவதா போனது உங்களோட அமைச்சர், இப்ப நீங்க அவங்கள தேடிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தாங்க நம்ம எப்ப யார்கிட்ட என்ன பேசினாலும் அதை கீழ்ப்படிந்து அவங்களுக்கு மரியாதையா பேசுறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம மரியாதை இல்லாம பேசும்போது அவங்கள அது ஹர்ட் ஆகும். பிளஸ் அவங்க நம்மளை வேற மாதிரி நினைச்சிருவாங்க. அவங்களோட அந்த நினைப்புல கூட நம்ம தவறா இருக்கக்கூடாது. நம்ம பேசும்போது மரியாதையா நடத்தணும். யாரா இருந்தாலும் வேதத்துல சொல்லப்பட்டுள்ளது, அந்தபடி இளைஞரே மூப்பரிக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாருன்னு சொல்லிட்டு 1 பேதுரு 5:5 சொல்லப்பட்டுள்ளதுங்க. நீங்க யார்கிட்ட பேசினாலும் மரியாதையா பேசுங்க. ஆமென்.